ஹலோ மக்களே, பாருங்க தக்காளி லோடு ஏற்ற வந்தோம். இன்னைக்கு லோடு இல்லைன்ட்டாங்க. அழகாக மீன் எடுத்து சமைச்சு அருமையான சாப்பாடு. வாங்க அனைவரும் மீன் குழம்பு சாப்பிட்லாம். இந்த வண்டியில் மீன் குழம்புங்க, அந்த வண்டியில் என்னன்னு போய் பார்க்கலாம். அப்படி இருங்க. மீன் குழம்பு ரெடி. கிண்டக்கூடாதுங்க, கிண்டுனா உடஞ்சிரும். அதனால் மேலே மல்லித்தூளும் போடக்கூடாதுங்க. சரி, மல்லித்தலை, ஏன்னா நாளைக்கு கெட்டு போயிடுச்சுன்னு போச்சுல. அதனால் சமைச்சது நான் தாங்க. அந்த வண்டியில் போயிட்டு என்ன சமையல் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ரெண்டு வண்டி சேர்ந்தாங்க சாப்பிட போகிறோம். அந்த வண்டியில் மீன், சிலேபி மீன் எடுத்து பொரிக்க சொல்லி மசாலா தடவி கொடுத்துட்டு வந்தேன். எப்படி பொரிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்ப்போம். பொரிக்கிறாங்களா இல்லை நம்ம தான் பொரிக்காதான்ட்டு. நம்ம வண்டியில் மீன் குழம்பு அருமையாக வச்சாச்சு. அப்படியே அந்த வண்டிக்கு போவோம் வாங்க. கோளாறுங்க, இங்கிட்டு போனால் கோளாறு, இங்கிட்டு போனால் மாலூர். இதான் நம்ம செல்லக்குட்டி. வாங்க அந்த வண்டி சமையல் என்னன்னு பார்க்கலாம் சிறப்பாக. இவர் தாங்க பெரிய பருப்பு சமைக்கிறதுல. ஒரு மயிரும் தெரியாட்டியும் போடுற சீடு பெரிய பருப்பாக இருக்குங்க. இங்கே பாருங்க, இது ஏன் வண்டி டிரைவருங்க. குண்டி தெரிகிற மாதிரி படுத்துருக்காங்க எல்லாம். அவன் விரித்து காமிக்கிறாங்களாமா. மசாலா தடவி வச்சது அப்படியே இருக்குது. தோசைகள் இல்லைங்க, அதனால் தேவசாவில் அப்படியே போட்டு நீட்டாக பொரிச்சு கும்முன்னு ஒரு குவாட்டரை வாங்கி வச்சு சும்மா அடித்தா சும்மா கிருன்னு இருக்குங்க. கிருட்டுன்னு முடிக்கிறவங்க. இப்போ பாருங்கள், நல்லா மாரியாத்தா தனைவில் ஆரம்பிக்கிறவங்க. கெட்ட வார்த்தை பேசிட்டாங்க பொறுக்கி பையனுங்க எல்லாம். அப்படி தாங்க.